மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தோடுறா. இப்போ நம்ம பார்க்க போற படங்கள்ல சில கதைகள்ல மாற்றம் செஞ்சிருந்தாலோ இல்ல கதாபாத்திரங்களை மாத்தி அமைச்சிருந்தாலோ ரொம்பவே நல்ல படமா வர வேண்டியது. ஆனா இவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல கதையை வித்தியாசமா காட்டுறேன்னு வந்து சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னு நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. பெரிய ஹீரோ கிட்ட படம் போகும்போது கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி கதைகள் வந்து மாறும். இந்த மாதிரி பெரிய ஆக்டர் நடிச்சாலே எல்லா படத்துக்குமே இந்த மாதிரியான கதையில பிரச்சனை வருமானு வந்து கேட்டீங்கன்னா இல்ல. சில படங்கள் இவங்களை அறியாம நடந்துருது. அந்த மாதிரி என்னென்ன படங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். நானே வருவேன். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல என்னடா பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எல்லாருக்குமே வந்து வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்துட்டு செம்ம சர்ப்ரைஸோட அடுத்த செகண்ட் ஹாஃப்க்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து இருப்பாங்க. ஆனா இவங்க ஜேர்னல்ஷிப் பண்ணி இருப்பாங்க. ட்ரீசர் ட்ரெய்லர்ல எந்த ஒரு இடத்துலயும் இவங்க இது வந்து ஒரு பேய் படங்கிற மாதிரி போட்டுட்டே வந்து பண்ணல. இருந்தாலுமே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை அப்படியே வச்சிருந்து செகண்ட் ஹாஃப்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணி, அதாவது இந்த பேய் சம்மந்தப்பட்ட கதையெல்லாம் இன்வால்வ் ஆகாம இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற சைக்கோ கில்லருக்கான ஆர்ஜின் ஸ்டோரிஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிட்டு ப்ரெசன்ட்ல இருக்கிற தனுஷ் அவர்களோட கேரக்டரோட பொண்ணுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமா வந்திருக்கும். ஃபேன் தியரிஸ் கூட நல்லா இருந்துச்சு. ஏன்னா காதல் கொண்டே இல்லை அந்த தனுஷ் கேரக்டர் அவர் இறந்து போயிடுவார்ல, அந்த கேரக்டர் தான் இந்த படத்துக்கு வில்லனா வர்ற மாதிரியும் சில பேர் தியரிஸ் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. இன்னுமே சில பேர் டைம் டிராவலா இருக்கும், அதுவும் செல்வராஜ் சாரோட விசன்ல இருக்குங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணலாம். நிறைய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் ஆகிட்டு வந்து இருந்துச்சு. இவங்க செகண்ட் ஹாஃப்ல பண்ண சொதப்பல அப்படியே கட் பண்ணிட்டு வேற மாதிரி படமா மாத்திருக்கலாம். ஆடியன்ஸ் இன்னுமே எங்கேஜ் ஆகிருப்பாங்க. செம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. மதராசி இந்த படத்தோட கதையும் இருக்கட்டும், லைக் இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர்களுமே இருக்கட்டும், வில்லன் எல்லாருமே பர்ஃபெக்டா அமைஞ்சிருந்தாங்க. ஆனா படத்தோட கதையில ஒரு இடத்துல இவங்க மிகப்பெரிய சொதப்பல் வந்து பண்ணிட்டாங்க. லிட்டரலி இந்த படத்தோட டைரக்டர் முருகதாஸ் அவர்களே வந்து சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல, படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ஆக்சுவலா ஹீரோயின் வந்து இறந்துருக்கணும். அந்த ஒரு கேரக்டரை வந்து ஹீரோ ஈசனா வந்து எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ரைட்டிங் இருந்திருக்கு. ஆனா ஆடியன்ஸ் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு வந்து சொல்லி இவங்க இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவங்க இதுதான் மேஜரா இந்த படத்துக்கு பண்ண தப்பு. அது மட்டும் இல்ல, படத்தோட கேரக்டர் லிட்டரலி ஒரு இடத்துல எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சொல்ற சீன்ஸ்ல எமோஷனல் ஆனாலும் ரொம்பவே ஆர்டிபிஷியலா அந்த ஒரு சீனை திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ரீசெண்டா வந்து முருகதாஸ் சார் படத்திலேயே இது வந்து இப்ப பெஸ்டா வந்து இருக்கு. இருந்தாலும் இவங்க கிளைமேக்ஸ்ல அந்த சேஞ்சஸை பண்ணி மிட்ல இவங்களோட எமோஷனல் கேரக்டர்லாம் கரெக்டான ஒரு ரைட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா வர வேண்டிய படம். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு வந்து தெரியல. இந்த படத்தோட கதை ரியல் லைஃப்ல பேஸ் பண்ண கதை அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த ரியல் லைஃப்ல இருந்த கேரக்டர் அப்படி எடுத்துக்கொண்டாந்து இவங்க நிறைய ஆர்டிபிஷியலான எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக். ரியல் லைஃப்ல ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி தங்க நகையில வந்து கொள்ளடிச்சு அவங்க ஊருக்கு வந்து நல்லது செஞ்சிருக்காரு. இது அப்படியே எடுத்துட்டாங்க. கோர் கான்செப்ட் இதுதான். இதுல அந்த கேரக்டரோட வாய்ஸ் மாடுலேஷனா வந்து இருக்கட்டும், ஆட்டிடியூடா இருக்கட்டும், ஹீரோயினை கடத்திட்டு வர மாதிரியான சீன்ஸ்லாம் உண்மையான கதையில வந்து இல்லை. அதோட கடுப்பாக்குற விஷயம், கார்த்தி அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ரொம்பவே கடுப்பா வந்து இருக்கும். இதெல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல படமா வர வேண்டியது. கோப்ரா இந்த லிஸ்ட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நல்லா வர வேண்டியது. 2 விக்ரம் கேரக்டர் வந்து இருக்கிறாரு. ஒருத்தவர் வந்து அசசினாவும் இன்னொருத்தர் வந்து மேக் கால்குலேஷன்ல பீக்கான கேரக்டரா இருக்கிறாரு. இப்படி இருக்கல இந்த 2 கேரக்டரோட வாழ்க்கை வந்து கடைசி நேரத்துல ஸ்வைப்பாக போகுது. ஒருத்தவர் வந்து இறந்து போறாரு. இல்ல அந்த மேக்ஸ் கால்குலேஷன்ல இருக்கிறவருக்கு மைண்ட் ரீட்டாவும் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கு. இப்படி இருக்கையிலேயே அந்த அசிஸ்டன்ட் கேரக்டருக்கு செய்ய போற வேலையை 3 எபிசோட்ஸா எடுத்து இவங்க ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். இவங்க ஒரு சாங்லயே வந்து முடிச்சிருப்பாங்க. ராஜபேட்டை படத்துலயும் இந்த மாதிரி பாட்டுல நிறைய கேரக்டர் வரத ப்ரொமோஷன் பண்ணனாலதான் மிகப்பெரிய பேக்லாஸ் ஆச்சு. அதை திருப்பி இங்க வந்து ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப வந்து டம்மி பண்ணிட்டாங்க. லிட்டரலி அந்த ஹீரோயின் கேரக்டர் போர்ஷன்ஸை கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கலாம். சின்ன வயசுல 2 விக்ரம் கேரக்டர்ல இருக்கவங்க மாறி மாறி அவங்க லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, அது எந்த விக்ரம் அவர்கள் வந்து மாறி மாறி வளர்ந்துட்டு இருக்காங்கிறதா ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். படத்தோட கிளைமேக்ஸ் வரையிலே அந்த விஷயம் மோஸ்ட்லி ஆடியன்ஸ்க்கே வந்து புரியல. இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லியிருந்துக்கலாம். விடாமுயற்சி பாலிவுட் படத்தோட ரீமேக் இது. அப்படி இருக்கையிலே அந்த படத்தை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வந்து கேட்டீங்கன்னா இல்ல, நிறைய மாற்றங்கள் வந்து இந்த படத்துக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கையில தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயத்த செஞ்சாங்களான்னு வந்து கேட்டீங்கன்னா இல்ல, ஹாலிவுட் லெவலுக்கு வந்து இவங்க திங்க் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடலாம். சொல்ல போனா இந்த படத்தோட ஒரிஜினல் அந்த படத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தா கூட இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். இல்லைன்னா அந்த படத்தோட மெயின் கோர் கான்செப்டே
ஹீரோட காரை பின்னாடி யாருனே தெரியாத ஒரு கார், அது கோஸ்டா இல்ல அதுல ஒரு மனுஷன் இருக்கானா அப்படிங்கிற எதுவுமே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரும். அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கு. படத்தோட கிளைமேக்ஸ் வரையில அந்த ஆலிட் படத்தை பார்த்துட்டு மிரட்டுருவீங்க. அது அப்படிங்க பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டபுள் ஓகேவா கிளிக் ஆயிருக்கும். ஆனா இவங்க சேஞ்சஸ் பண்றேன்னு சொல்லி அந்த ட்ரக்ல உள்ளவரை காமிச்சதுதான் இந்த படத்தோட மெயின் டிராபேக். இல்லைன்னா இவன் லைஃப்ல நிறைய வில்லன்களை சந்திச்ச மாதிரி அவங்கள தேடி போற மாதிரி கடைசியா அது யாருன்னு சொல்லி ஆடியன்ஸ் கூட விட்டுருக்கலாம், பெட்டராகிடும். கங்குவா படத்தை தியேட்டர்ல பார்த்த எல்லாருமே சவுண்டு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு, கேரக்டருக்குலாம் ரொம்ப டெப்த் வாய்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓடிடில பார்க்கலையும் அங்கேயே அப்படிதான் இருந்துச்சு. இவங்க நிறைய சத்தம் போடுற காட்சியெல்லாம் கட் பண்ணி இருந்திருக்கணும். படத்தோட கதையில அப்படியே பிரசன்ட் போர்ஷன்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டு பாஸ்ட்ல நடக்கிறத வச்சு மட்டுமே இவங்க ஃபுல்லா கொண்டு போயிருந்திருக்கலாம். சீன்ஸ் பிரசன்ட்ல நடக்கிறது கிரிஞ்சா தான் இருந்துச்சு. முக்கியமான சீன்ஸ் எல்லாம் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பட்ஜெட் எல்லாம் கொண்டாந்து இந்த பாஸ்ட்ல நடக்கிற பீரியட்ல வார்லாம் இருக்கிற மாதிரி அந்த போர்ல எவ்வளவு பேர் இறந்தாங்க, எப்படி சண்டை போட்டாங்க, அவங்களுக்குன்னு சில வழிமுறை எல்லாம் இருக்குங்கிற மாதிரி காமிச்சு இருந்திருந்தா ஆடியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்திருக்கும். அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கார்த்தி அவர்களோட கேரக்டர் பிரசன்ட்ல வில்லனா நடிச்சிருப்பார்ல, அவரோட போர்ஷன்ஸை இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி மெயின் வில்லனா காமிச்சிருந்தா ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்திருக்கும். பயங்கரமான சான்ஸ். அதை இவங்க ஃபுல்லா பார்ட் 2க்கு புஷ் பண்ணது இந்த படத்துக்கான ஜட்ஜ்மெண்டா போயிடுச்சு. பீஸ்ட் இந்த லிஸ்ட்ல மோஸ்ட்லி இந்த படத்தை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா படத்தோட கதையை எடுத்துக்கையில எக்ஸ் ஆர்மில இந்த பர்சனுக்கு மன ரீதியா ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. சின்ன பிள்ளையே தெரியாம கொண்டுறாரு, கில்ட் ஆயிடுது. அதனால ஆர்மியை விட்டு விலகிடுறாரு. அவர் இருக்கிற ஒரு மால்ல தீவிரவாதிகள்லாம் சேர்ந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற மக்களை காப்பாத்திட்டு அங்க இருக்கிற சில பேரை எப்படி கொண்டாருங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வச்சு முடிச்சுட்டு அதே மால்ல சில குழந்தைகளை கடத்திட்டு போன மாதிரி அவங்கள போய் இவரு ஸ்டாண்ட் ஆஃப் காப்பாத்திட்டு வர மாதிரியான ரைட்டிங் அண்ட் அதுக்கு இடையில நிறைய வில்லன்ஸை இவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருக்கான ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ண போறாருங்கிற மாதிரியான ரைட்டிங்ஸை கொடுத்துருந்தா பீஸ்ட் உண்மையிலே பீஸ்டா இருந்திருக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் எடுக்க வேண்டியதை ஸ்டாண்ட் ஆஃப் வச்சு இழுத்து ஜவ்வடிச்சுட்டாங்க. அதுதான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய ப்ராப்ளம். ஒரு பாயிண்ட் போய் இவர் ஆர்மில எப்படி இருந்தாரு, ட்ரைனிங் எடுத்துட்டாருங்கிற விஷயத்த காமிச்சிருந்தாலும் படத்துக்கு இன்னுமே பெரிய பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கும். லவ் இன்சென்ஸ் கம்பெனி இந்த படத்தோட கோர் கான்செப்ட் ஆக்சுவலா நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஃபியூச்சர்ல நடக்குமான்னு கேட்கனா வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது வில்லனுக்கான ப்ரெசண்ட்டை ஸ்டோரியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பாஸ்ட்டுக்கு இன்னுமே டெப்த் ரைட்டிங் கொடுத்துருக்கணும். பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஸ்டோரியை ஓடிடியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆடியன்ஸ்க்கு புரியும். நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு புரியணும் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்டை ஒரு பாதி மட்டும் வச்சு ப்ரெசென்ட்ல இந்த மாதிரியான ஒரு கம்பெனி ரன் ஆக போகுதுங்கிறதுக்கான அடித்தளம் போட்டிருந்தா நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரியை எடுத்து காட்டு போது அது எல்லாருக்குமே புரிஞ்சாதான் படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். ஓடிடியில் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் பிடிச்சதுக்கான காரணமும் அதுதான். தியேட்டரில் பார்த்த முக்கால்வாசி பேருக்கு பிடிக்காம போன காரணமும் அதுதான். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. படத்தோட கதையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இருந்தா கண்டிப்பா ஹிட் ஆகிற அளவுக்கு ஹாலிவுட்ல கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், கதையை சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் இருக்குல்ல, அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.